வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தங்களுடைய திறன்களை பற்றியும் ஒவ்வொருவரும் தான் செல்லக்கூடிய வழி பாதைகளையும் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பாதையானது விதி எவ்வழி காட்டுகிறதோ அவ்வழியின் பாதையிலே பயணம் செய்வது ஒன்றே சரியான பாதையாக இருக்கும். விதி என்பது ஒரு தனி வழிப்பாதையாகும். அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வழிப்பாதை உண்டு. அத்தகைய பாதையை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கான பாதையில் மட்டுமே நீ பயணம் செய்தால் உன்னுடைய இலக்கை எட்டி அடைய முடியும். உனக்கான பாதையை தவிர்த்து மற்றவர் செல்லும் பாதையை கண்டு அவர் பின்னால் செல்வதாலோ, அவரை பார்த்து பொறாமைப்படுவதாலோ, அவருடைய பாதையில் நாமும் ஃபாலோ பண்ணால் நாமளும் அதே மாதிரி முன்னுக்கு வந்து விடலாம் என்று நினைத்தாலோ சாத்தியமில்லாத ஒன்று. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பாதை உண்டு. அத்தகைய பாதையில் பயணம் செய்தால் மட்டுமே வெற்றி என்பது அடைய முடியும். அவ்வாறாக முதலில் ஒவ்வொருவரும் தனக்குள்ள திறமைகளையும் தன்னால் எவற்றை சாதிக்க முடியும், தம்மால் எதை செய்ய முடியும், தாம் எதை செய்தால் நமக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வேலையையும் பிடித்து மன மகிழ்ச்சியோடு செய்யும்போது அந்த செயலிலே வேலையும் மன நிறைவும் கிடைக்கிறது. ஒரு செயலை மன நிறைவோடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை பாதையும் மகிழ்ச்சி கொண்ட மனதோடு பயணம் மேற்கொள்ள முடியும். பிடிக்காத ஒரு இடத்தில் நீங்கள் வாழ்வதை விட பிடித்த ஒரு இடத்தில் மௌனமாக அமைதியாக இருந்து வாழ்க்கையை கடப்பதே மிகவும் சாலச் சிறந்ததாகும். அதுபோல் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையும் தனிப்பட்ட செயலையும் தனக்குள்ள அறிவையும் தாமால் எதை சாதிக்க முடியும் என்பதை மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய பாதையானது விதி காட்டும் வழிபாதையை தேர்ந்தெடுத்து செயல்படுவது என்பது மிகவும் சாலச் சிறந்ததாகும். நன்றி.